தனியா இருக்கீங்க, என்ன வயசாச்சு பாட்டியம்மாக்கு? 80 ஆயிடுச்சு. இவ்வளவு தனியா வந்திருக்கீங்களா? பேக் எல்லாம் எடுத்துட்டு? அவரும் சேர்த்துட்டாரு. சாருன்னு 100 ரூபாய் ஒரு அட்டாச்சு மாத்திரை வாங்கி கொடுத்து வாங்க கொடுங்க கூட நான் வச்சுக்கிறேன். பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை. இந்த மாத்திரீங்களா? உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல சொல்ல தெரியுமா, பேச தெரியுமா? எங்க இருக்கு? வாங்க கூட போலாம் வாங்க. யார்கிட்ட கேட்டுதான் இந்த மாதிரி பண்றீங்க, மாத்திரை வாங்கிக்கிறீங்க. சரி, இந்த மாத்திரை தரீங்களா சார்? இது எவ்வளவு வேணும் உங்களுக்கு? 40 மாத்திரை கொடுங்க சார். பைக்ல வேணா அனுப்பிச்சு கிட்டாங்களா? ஆட்டோல போலாமா? வரீங்களா? போலாமா? வாங்க. எது இதுவா? இது நான் தந்துடுறேன் காசு. நீங்க முன்னாடி அவருக்கு தரணுமா? அதே நான் தந்துடுறேன். இல்ல அதை நான் வாங்கி தரேன். இதை வைங்க. எனக்கா? சின்ன குழந்தை இருக்கா? நல்லா படிக்குவேன். நல்லா இன்ஜினியர் கிளை கட்டுற பணம் பேச்சு கிடையாது. பணம் 4 போனா வரும். குழந்தை நல்லது படிக்குவேன். நான் கிழக்க நல்லா எவ்வளோ ஆகுமோ காசு? கண்டிப்பா வச்சிருக்கிறேன். சரியா? எனக்காக இவ்வளவு வச்சுக்கிற பரவாயில்ல. ஒரு 256 ரூபா வரும். அவங்க பையன் வந்திருக்கா, கொடுத்துட்றேன். நான் உங்களுக்கு 600 ரூபா மாசம் இந்த கடையில எடுத்துட்டு வந்து தந்துடுறேன். நீங்க அவங்க கேட்டாங்கன்னா மருந்து கொடுத்துறேன். சரிப்பா சொல்லிட்டாரு. சரிங்களா? தேங்க்யூண்ணா. நீங்க என்கிட்ட கேட்டது 180 ரூபா, 200 ரூபா கேட்டீங்க. இது உங்களுக்கு மருந்து கொடுத்தது. இது பையன் இப்ப உங்க செலவுக்கு கொடுக்கறது. சரிங்களா? போதுமா? 500 ரூபா? இல்ல பரவாயில்ல, என்கிட்ட இப்ப இவ்வளவுதான் இருக்குது. இதையும் வச்சுக்கோங்க. இதையும் வச்சுக்கோங்க. இதே வச்சுக்கோங்க. நீ என்ன பண்ணுவ? பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். பையன் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, நிறைய பசங்க உங்களுக்காக இருக்காங்க. கொப்பம்மாவை நிறைய பேர் அம்மான்னு சொல்றதுக்காக இருக்காங்க. ஃபீல் பண்ணாதீங்க பாட்டி, எல்லாம் நல்லதாக நடக்கும். சரிங்களா?